நண்பர்களே, இன்று மே மாதம் 31ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் 3:30 ட்ரம்ப் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுகின்றார். இந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு ஒழுங்காக முடிவடையாத காரணத்தினால் அவர் மிகவும் பதட்டப்படுகின்றார் என்று பத்திரிகையாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எல்லா இடங்களிலும் பதட்டப்பட்டு கொண்டிருக்கின்றார். இன்று போப்பை மீண்டும் ஏசியிருக்கிறார். ஈரான் மீதான போர் தொடர்பான விடயங்களில் குரல் கொடுத்ததற்காக பாப்பரசரை மீண்டும் அவர் ஏசியிருக்கிறார், திட்டி தீர்த்திருக்கிறார். ஆகவே ட்ரம்ப் ஒரு தடுமாற்றமான நிலையில் இருக்கிறார். பேச்சுவார்த்தையா, சமாதானமா, போர் நிறுத்தமா என்ற ஒரு பெரும் குழப்பமான சூழ்நிலை இருக்கிறது. போர் நிறுத்தம் உடனடியாக வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இல்லை. காரணம் என்னவெனில் ட்ரம்பினுடைய பிடிவாதம். பென்டகன் சொல்கிறது, அதிகாரிகள் சொல்கின்றார்கள், ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் அமெரிக்காவுக்கு பேரழிவு ஏற்படும் என்று சொல்கின்றார்கள். அடுத்தது, ஈரான் ஏவுகணைகளுக்கு அஞ்சி அமெரிக்க படை வீரர்கள், அங்கு மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கின்ற படை வீரர்கள் எல்லாம் ஓடி ஒழித்து கொண்டிருக்கின்றார்கள். குடி பகுதிகளிலே, குடியேற்ற பகுதிகளில் மற்றும் ரெசிடென்ஸ் ஏரியாக்களிலே ஓடி ஒழித்து கொண்டிருக்கின்றார்கள் என்று தகவல்கள் வருகின்றன. ஏவுகணைகள் வந்து விழுந்து வெடித்ததில் கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கின்றார்கள், பலர் காயமடைந்திருக்கின்றார்கள். இது மிகப்பெரிய பலவீனத்தை அமெரிக்க இராணுவத்தினர் மத்தியில் ஏற்படுத்துகிறது. ஹோர்முஸ் நீரிணையில் பிரச்சனை, மத்திய கிழக்கு படைத்தளங்களில் இருக்க முடியாத பிரச்சனை என்று அமெரிக்க இராணுவத்தினருக்கு மிக பெரும் மன உளைச்சலை இது ஏற்படுத்தி இருக்கிறது. ட்ரம்ப் ஒரு முடிவுக்கு வருகின்றார் இல்லை என்பது மிகப்பெரிய பிரச்சனை. ஜேடி வான்ஸோடும் அவர் சொல்லியிருக்கின்றார், அவருக்கு அரசியலோ அல்லது இப்ப 2ஆம் முறையோட அவர் வீட்டுக்கு போய் விடுவார். ஆகவே அரசியலை பற்றி அவருக்கு கவலை இல்லை, கட்சியை பற்றி அவருக்கு கவலை இல்லை, அமெரிக்க மக்களை பற்றி கவலை இல்லை, உலக மக்களை பற்றி கவலை இல்லை. எவ்வாறாவது இந்த போரை வெற்றி பெற்று விட்டேன் என்று ஈரான் அறிவித்து விட்டால் சந்தோஷத்தோடு போய்விடுவார். ஆகவே இதுதான் இதுக்குள்ள உள்ள மிகப்பெரிய பிரச்சனை. தற்பொழுது அமெரிக்காவும் ஈரானும் எந்த ஒரு உடன்பாட்டிற்கும் வெகு தொலைவில் இருக்கின்றன என்று தெஹ்ரான் பல்கலைக்கழக பேராசிரியர் முகமது இஸ்லாமி இன்று தெரிவித்திருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்ப் உலகளாவிய சந்தையின் மீதான அழுத்தத்தையும் அமெரிக்க பங்கு சந்தையின் மீதான அழுத்தத்தையும் குறைக்கத்தான் முயற்சிக்கிறார். போர் இருக்கிறது இல்லை, போர் இருக்கிறது இல்லை என்று அவர் ட்வீட் பண்ணிவிட்டா அல்லது ட்ரூத் சோசியல்ல போட்டுவிட்டா சந்தையின் அழுத்தத்தை கொஞ்சம் குறைக்கக்கூடியதாக இருக்கும். போர் இல்லையென்றா சந்தையின் அழுத்தம் குறைகிறது. அதுதான் அவருக்குள்ள மிக பிரச்சனை. ஆனால் கள நிலவரங்களும் பேச்சுவார்த்தை மேசையில் நிலவுகின்ற யதார்த்தங்களும் தற்பொழுது எந்த ஒரு உடன்பாட்டிற்கும் வரக்கூடியதாக இல்லை, தொலைவில் இருக்கின்றன என்று பேராசிரியர் முகமது இஸ்லாமி தெரிவிக்கின்றார். ஈரானியர்களிடமிருந்து மீள முடியாத நடவடிக்கைகளை கோருவது தொடர்பான தங்களுடைய கற்பனைகளுக்கு அமெரிக்கர்கள் இன்னும் அடிமையாக உள்ளார்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அதே நேரத்தில் அவர்களால் ஈரானியர்கள் மீது எந்த விதமான போர் நடவடிக்கைகளையும் உடனடியாக ஆரம்பித்தால் அது பெரும் அழிவில் முடிவடையும். எனவே நிலைமை மிகவும் நிலையற்றதாக இருப்பதாக கருதுவதாக பேராசிரியர் குறிப்பிடுகின்றார். ஈரானின் பொருளாதாரம் மீது அழுத்தம் இருக்கிறது, நிச்சயமாக அரசாங்கம் அதை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார். ஈரானியர்கள் எண்ணெய் ஏற்றுமதியை செய்கின்றார்கள். அவர்கள் தரை வழியாக சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எண்ணெயை அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். ஈரானிய எண்ணெய் தங்கு தடையின்றி தற்பொழுது தரை வழியாக சீனாவுக்கு செல்கிறது. சீன அரசாங்கத்திடமிருந்தும் சீன வாடிக்கையாளர்களிடமிருந்தும் ஈரான் பணத்தை தற்பொழுது பெற்றுக் கொண்டிருக்கிறது. என்னென்னா, அந்த போக்குவரத்துல அடித்தால் ஈரான் திரும்பி அடிக்கும். எங்கெல்லாம் அடிக்கும்னா மத்திய கிழக்கில் உள்ள எண்ணெய் குதங்கள் மீது தாக்குதல் நடத்தும். எனவே அமெரிக்கா தற்பொழுது பயப்படுகிறது, மத்திய கிழக்கும் பயப்படுகிறது. குவைத் விமானப்படை தளம் மீது ஈரான் ஏவுகணை ஏவியதில் பல அமெரிக்கர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். இந்த தாக்குதலில் அலி அல் சலேம் விமானப்படை தளத்தில் இருந்த 2 அமெரிக்க MQ-9 ரீப்பர் ஆளில்லா விமானங்கள் கடுமையாக சேதமடைந்திருக்கின்றன. அது இனி வேலை செய்ய முடியாது என்று நேரடியாக அறிந்த ஒரு அதிகாரியை மேற்கோள் காட்டி ப்ளூம்பர்க் செய்தி வெளியிட்டிருக்கிறது. குவைத்தின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஃபத்தே 110 ஏவுகணையை இடைமறித்திருக்கின்றன. ஆனால் அந்த தளத்தின் மீது அந்த ஏவுகணை விழுந்து வெடித்திருக்கிறது. ஒப்பந்தக்காரர்கள் மற்றும் பணியில் உள்ள அமெரிக்க இராணுவத்தினர் உட்பட 5 பேரை காயப்படுத்தி இருக்கிறது என்றும் சிலர் சிறு காயங்களோடு தப்பியதாகவும் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஒரு அறிக்கையின்படி MQ-9 ரீப்பர் ஆளில்லா விமானம் முற்றிலுமாக அளிக்கப்பட்டது மற்றும் குறைந்தது இன்னும் 1 அளிக்கப்பட்டிருக்கிறது, 2 அளிக்கப்பட்டிருக்கிறது என்றும், இது ஒரு விமானம் எவ்வளவு தெரியுமா, 30 மில்லியன் அமெரிக்க டாலர் என்று ப்ளூம்பர்க் மதிப்பிட்டிருக்கிறது.
ஈரானுடனான ஒரு சமாதான ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் போரை மீண்டும் தொடங்க தயாராக இருப்பதாக அமெரிக்கா கூறியுள்ள நிலையில் இந்த தாக்குதலை ஈரான் நடத்தி இருக்கிறது. நிலையற்ற போர் நிறுத்தத்துக்கு மத்தியிலும் வாஷிங்டனும் தெஹ்ரானும் பேச்சுவார்த்தை நடத்தியவர்கள் உடன்பாட்டுக்கு வர முயற்சிப்பதாக வெள்ளிக்கிழமை மீண்டும் சந்தித்தார்கள். என்று வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாள் ஆகிவிட்டது. இருப்பினும் எந்த ஒரு ஒப்பந்தமும் அறிவிக்கப்படாததால் மோதலுக்கு ஒரு முடிவுக்கு வரும் என்ற நம்பிக்கை விரைவில் மங்கி இருக்கிறது. ஒரு உடன்பாடு மட்டும் ஏற்பட்டால் அது போர் நிறுத்தத்தை 60 நாட்களுக்கு நீடித்து ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் எதிர்காலம் குறித்த புதிய பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்படும் என்று நம்பப்பட்டது. ஆனால் எல்லாம் ஃப்ரீஸ் ஆகி நிற்குது. தேவைப்பட்டால் பாரசீக வளைகுடாவில் போர் நடவடிக்கைகளை மீண்டும் ஆரம்பிக்க அமெரிக்க ராணுவம் தயாராக இருக்கிறது என்றும், மோதலின் ஆரம்பத்தில் இருந்ததை விட அமெரிக்க படைகள் இப்பொழுது வலுவான நிலையில் இருக்கின்றன என்றும் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸட் கூறினார். ராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள், இது தங்களுடைய அமெரிக்க ராணுவம் வலுவாக இருக்கிறது என்று பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸட் கூறிக்கொண்டிருக்கிறாரே தவிர, உண்மையில் பென்டகன் சொல்கிறது இந்த போரை மீண்டும் ஆரம்பிக்க வேண்டாம், மிகப்பெரிய இழப்பு ஏற்படும். ஏற்கனவே அவர்கள் குறிப்பிட்டார்கள், இந்த 40 நாள் போருக்கு முன்னமே அவர்கள் குறிப்பிட்டார்கள், போரை ஆரம்பிக்காதீர்கள், ஏனெனில் ஈரான் பலமாக இருக்கிறது, தாக்குதல் நடவடிக்கையில் நிறைய சேதங்கள் ஏற்படும், ஆகவே போரை ஆரம்பிக்காதீர்கள் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஆனால் பீட் ஹெக்ஸட் சொல்றார், படைகள் ஓகே வலுவான நிலையில், படைகள் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கின்றன தற்பொழுது. இதற்கிடையில் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கும் ஈரானுடன் அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்கும் வழிவகுக்கும் தற்காலிக ஒப்பந்தம் குறித்து டொனால்ட் ட்ரம்ப் பரிசீலித்து வருகிறார் என்றும், வெள்ளிக்கிழமை வெள்ளை மாளிகையின் சிச்சுவேஷன் ரூமில் ஆலோசகர்களுடனான அவரது சந்திப்பை தொடர்ந்து எந்த ஒரு இறுதி முடிவும் அறிவிக்கப்படவில்லை என்றும் அதிகாரிகள் சொல்கின்றார்கள். இதற்கிடையில் லெபனானில் ஈரான் ஆதரவு குழுவை குறிவைக்கும் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக ஹிஸ்புல்லாவின் படைகள் தெற்கு லெபனானுக்குள் ஆழமாக முன்னேறி வருகின்ற இஸ்ரேல் படைகள் மீதான தாக்குதல்களை அதிகரித்திருக்கின்றன. இஸ்ரேல் ராணுவம் தற்பொழுது கொஞ்சம் பின்வாங்கி இருக்கிறது. ஏனெனில் அவ்வளவு தாக்குதல்கள் ட்ரோன் தாக்குதல்கள் மூலம் குறிவைத்து ஹிஸ்புல்லா தாக்கி கொண்டிருக்கிறது. ஈரானின் அனுமதியோடு 28 கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையை கடந்ததாக IRGC இன்று அறிவித்திருக்கிறது. கப்பல் போக்குவரத்து சுமூகமாக நடக்கிறது என்றும், ஈரான் தோல் சார்ஜ் வாங்கிவிட்டு அந்த கப்பல்களை அனுப்பி வைக்கிறது என்றும் IRGC தெரிவித்திருக்கிறது. இன்று அதிகாரப்பூர்வ அறிக்கையின்படி கடந்த 24 மணி நேரத்தில் 28 சர்வதேச கப்பல்கள் அதன் கடற்படை பிரிவுகளின் நேரடி ஒருங்கிணைப்பு மற்றும் வெளிப்படையான அங்கீகாரத்தின் மூலம் ஹோர்முஸ் நீரிணை வழியாக சென்றதை உறுதிப்படுத்தி இருக்கிறது. முக்கியமான உலகளாவிய எரிசக்தி வழித்தடத்தின் வழியாக செல்லுகின்ற போக்குவரத்தை கடுமையாக ஒழுங்குபடுத்துவதற்கும் மேற்பார்வையிடுவதற்கும் ஈரான் மேற்கொண்டு வரும் தொடர்ச்சியான முயற்சிகளை இந்த அறிவிப்பு எடுத்து காட்டுகிறது என்று ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். அரசு ஊடகங்கள் வெளியிட்ட அறிக்கையின்படி இந்த நீர்வழி பாதை வழியாக அனுமதிக்கப்பட்ட கப்பல் தொகுதியில் எண்ணெய் டேங்கர்கள், கொள்கலன்கள் மற்றும் கப்பல் உணவு பொருட்கள் போன்ற வணிக சரக்கு கப்பல்களும் அடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்வதற்காக நெருக்கடி பகுதியில் வழியாக செல்லும் அனைத்து கடல் வழி போக்குவரத்தும் IRGCயின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றன. முறையான அனுமதியும் கட்டாய தேவையாக இருக்கின்றன என்று ஈரானிய அதிகாரிகள் மீண்டும் சொல்லியிருக்கின்றார்கள். வளைகுடா பிராந்தியத்தில் தங்களது தந்திரோபாய நடவடிக்கைகள் விரிவடைந்து வருவதாக IRGC சொல்கின்றது. அதனை ராணுவ விமர்சகர்களும் உறுதிப்படுத்துகின்றார்கள். இப்பொழுது இருக்கின்ற நிலைமையில் ஈரான் மீதான தாக்குதல்கள் உடனடியாக நடைபெறுமா என்று கேட்டால் ஒரு பெரும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. IRGC ஹோர்முஸ் நீரிணையின் மீது தொடர்ச்சியாகவும் உறுதியாகவும் கண்காணிப்பை முழுமையாக பராமரித்து வருகிறது என்று மீண்டும் மீண்டும் சொல்கிறது. ஏனெனில் கப்பல் போக்குவரத்தை தடை செய்வதற்கு அமெரிக்கா தொடர்ந்து முயற்சி செய்து வரும் சூழ்நிலையில் IRGC மீண்டும் மீண்டும் தன்னுடைய அறிக்கைகளை வெளியிட்டு வருவது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அடுத்தது, பெய்ரூட் தெற்கு லெபனானில் உள்ள அல் கந்தூரியே புறநகர் பகுதிக்கு கிழக்கே முன்னேற முயன்ற இஸ்ரேலிய கூட்டுப்படையை குறிவைத்து இன்று அதிகாலையில் தங்களது போராளிகள் பதுங்கியிருந்து தாக்குதல் நடத்தியதாக ஹிஸ்புல்லா தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. படையின் நடமாட்டத்தை தங்களது பிரிவுகள் உன்னிப்பாக கண்காணித்த பின்னர் அதன் மீது வெடிகுண்டுகளை வெடிக்க செய்தார்கள் என்றும், பீரங்கி குண்டுகள் மற்றும் ரோக்கெட் தாக்குதல்கள் மூலம்
குறிவைத்ததாகவும் ஹிஸ்புல்லா தெரிவித்திருக்கிறது. ஆனால் அந்த இடங்கள்ல அடர்த்தியான புகை மண்டலம் இருந்ததாக செய்தியாளர்கள் சொல்கின்றார்கள். ஒவ்வொரு அறிக்கையிலும் போலவே லெபனானையும் அதன் மக்களையும் பாதுகாப்பதற்காகவும் இஸ்ரேலிய போர் நிறுத்த மீறல்கள் மற்றும் தெற்கு லெபனான் கிராமங்கள் மீதான தொடர்ச்சியான தாக்குதல்களுக்கு பதிலடியாகவும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஹிஸ்புல்லா சொல்கிறது. இதற்கிடையில் IRGCயின் நிதி வலையமைப்புகளை குறிவைத்து $15 மில்லியன் வெகுமதியை அமெரிக்கா வழங்குகிறது. இது என்ன விஷயம் என்றால், இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையோடு தொடர்புடைய நிதி வலை அமைப்புகளை சீர்குலைக்கக்கூடிய தகவல்களுக்கு யார் யாரெல்லாம் தகவல்கள் கொடுக்கிறார்களோ $15 மில்லியன் வரை வெகுமதி வழங்கப்படும் என்று அமெரிக்கா சொல்கிறது. இதற்கிடையில் ஈரானோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு $12 பில்லியன் அமெரிக்கா கொடுக்க போகிறது அல்லது கொடுத்து கொண்டிருக்கிறது என்று அமெரிக்க பத்திரிகைகள் தற்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கின்றன. $12 பில்லியன் ஈரானுக்கு அமெரிக்கா கொடுத்து இந்த பேச்சுவார்த்தைக்கு வாங்குவோம், யுத்தத்தை நிறுத்துவோம் என்று இரகசியமாக பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்றன. தடைகளை தவிர்ப்பதிலும் IRGCக்கு ஆதரவளிக்கும் நிதி வழிகளிலும் இது பத்திரிகை செய்தி, ஈடுபட்டுள்ள தனிநபர்கள் அல்லது குழுக்களை இந்த திட்டம் குறிவைக்கிறது என்று அமெரிக்கா சொல்கிறது. ஈரானின் ராணுவ நடவடிக்கைக்கு தொடர்புடைய சட்டவிரோத நிதி பரிமாற்றங்களுக்கு வழிவகுக்கும் வலையமைப்புகள் மீது அழுத்தத்தை அதிகரிப்பது இதன் முக்கிய நோக்கம் என்று அமெரிக்க அதிகாரிகள் சொல்கின்றார்கள். ஈரான் விவகாரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு நல்ல வழி ஏதும் இல்லை என்றும் அவர் மோசமானது அல்லது மிக மோசமான பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையின் உயர் தளபதி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்கா போரில் தோல்வியுற்றது எல்லோருக்கும் தெரியும், தெளிவாக தெரிந்த நிலையில் டிரம்ப் தற்பொழுது 2 பாதைகளில் ஒன்றை எதிர்கொள்கின்றார். ஒன்று மோசமான பாதை அல்லது மிக மோசமான பாதை என்று அரசியல் விவகாரங்களுக்கான துணைத் தலைவர் 2ஆம் பிரிகேடியர் ஜெனரல் ஜதுல்லா ஜவானி நேற்று மாலை தெரிவித்திருக்கின்றார். ஈரானிய தேசத்தின் நிலைமைகளையும் உரிமைகளையும் அங்கீகரிப்பதா அல்லது இஸ்லாமிய குடியரசுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு போரை தொடங்குவதா என்ற இரண்டில் ஒன்றை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ஜவானி தெரிவித்திருக்கின்றார். ஈரான் இந்த போரில் வென்றிருக்கிறது, மேலும் அமெரிக்கா தோல்வி மற்றும் வீழ்ச்சியின் சுழலில் சிக்கி வருகிறது என்று ஜவானி சொல்கின்றார். ஜவானி மட்டுமல்ல, ராணுவ விமர்சகர்களும் அதனைத்தான் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அமெரிக்கா தற்பொழுது ஒரு பெரும் சகதியில் சூழ்ந்திருக்கிறது. எனவே அங்கிருந்து அவர்கள் மீள வருவதற்கு தற்பொழுது பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் இந்த பேச்சுவார்த்தை என்கின்ற ஒரு விடயம். ஈரானுக்கு சாதகமாக பிராந்திய சமன்பாடுகளில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தையும் ஜவானி சொல்கின்றார். மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ஹோர்முஸ் நீரிணை மீதும் மேலாதிக்க நிலையை கொண்டிருக்கிறது. சும்மா இருந்த ஹோர்முஸ் நீரிணையை இவர்கள் அடித்து தற்பொழுது அது டாக்ஸபிளாக மாறிவிட்டது. அதனால வருபவர்கள் எல்லாரும் டாக்ஸ் பே பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஈரான் தேசத்திற்கான அந்தஸ்தையும் சட்டபூர்வமான உரிமையையும் ஈரான் தற்பொழுது ஹோர்முஸ் நீரிணை மீது அழுத்தப்படுத்தி இருக்கிறது. ஈரான் இப்பொழுது வெற்றி மற்றும் மேலாதிக்க நிலையில் இருக்கிறது என்றே ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். இந்த விஷயத்தில் முடிவெடுப்பது அமெரிக்காவின் முறை. பேச்சுவார்த்தைகள் என்ன நிலைமையில் இருக்கின்றன என்பது தொடர்பாக அமெரிக்கா தொடர்ச்சியாக எந்த விதமான ஒன்று பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் பேச்சுவார்த்தை ஒரு ஃப்ரீஸாக இருக்கிறது என்று ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். எனவே இப்போ இருக்கின்ற சூழ்நிலையில் பாகிஸ்தான் மத்தியஸ்தத்தில் இந்த போர் நிறுத்தம் தொடர்ச்சியாக நீடிக்கப்படுமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது. போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்கு திரும்புவது என்பது அமெரிக்க கடற்படை முற்றுகையை நீக்குவதை பொறுத்தது என்று ஈரான் தெளிவுபடுத்தி இருக்கிறது. இந்த முற்றுகை போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறுவதாகும். கடற்பட முற்றுகையை அமெரிக்கா நீக்கிவிட்டால் தாங்கள் முழுமையாக பேச்சுவார்த்தைக்கு வருகின்றோம் என்று ஈரான் அடம்பிடித்துக் கொண்டிருக்கிறது. யுரேனிய பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கிறது, ஈரானுக்கான நிதி விடுவிப்பு என்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. இதற்கிடையில் ஈரானுடைய தாக்குதல்கள் மூலமாக அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதற்கு பிறகு தற்காப்பு நடவடிக்கை என்று ஈரான் மத்திய கிழக்கு நாடுகள் மீது தாக்குதல் நடத்தியதற்கு பிறகு அமெரிக்க இராணுவத்தினர் தற்பொழுது ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் செய்தி. ஏனெனில் உயிரை பாதுகாக்க வேண்டும், எந்த நேரம் ஏவுகணை வந்து விழுந்து வெடிக்கும் என்று தெரியாது. அப்ப
இப்ப தியாகத்திற்கு தயாராகுங்கள் என்று ட்ரம்ப் இந்த போரை ஆரம்பிப்பதற்கு முதல் குறிப்பிட்டிருந்தார். தற்பொழுது அமெரிக்க வீரர்கள் தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பேச்சுவார்த்தை ஒரு நல்ல முடிவுக்கு வர வேண்டும் என்பதே அமெரிக்க இராணுவத்தினருடைய பிரார்த்தனையாகவும் கோரிக்கையாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. நல்லது, மற்றும் ஒரு காணொளியில் நாம் விரிவாக சந்திப்போம். சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ, லைக் பட்டன் அழுத்துங்கோ, ஹை பட்டன் அழுத்துங்கோ. உடனுக்குடன் உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும். மிக நன்றி நண்பர்களே.